அண்ட் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபையிங் கேமை தான் நம்ம விளையாட போகிறோம். இந்த சட்டத்தை மட்டும் கேளுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது. அண்ட் தட்ஸ் அ பக். நான் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு ஓகே கைஸ். ஸோ நான் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த இடத்துல நான் வந்து ஒரு 10.04 மில்லியன் ஸ்பீடில் இருக்கேன். ஆக்சுவலி இதுவே கம்மியான ஸ்பீட் தான், எனக்கு தெரியும். அண்டு இப்போ நம்ம இந்த கேமை முடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஆக்சுவலி இதில் எத்தனை இது இருக்குன்னு பார்க்கலாம். இதில் 14 ஸ்டேஜஸ் இருக்குது. ஆனால் வேர்ல்டு 2ல் வெறும் 5 or 6 ஸ்டேஜஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம போகலாம். அண்ட் கைஸ், நீங்கள் இந்த கேமை முதல்ல விளையாடுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். இந்த புயல் பட்டிக்கிட்ட வாங்க, ஃப்ரீ கிஃப்ட்டுன்னு இருக்கும். இதை தொட்டுருங்க. தொட்டுட்டா நீங்கள் அவங்க கம்யூனிட்டி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 15,000 ஸ்பீட் தருவாங்க. அதை வச்சுட்டு நீங்கள் வேகமாக போகலாம். ஓகே கைஸ், ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எவ்வளோ சாட்டிஸ்ஃபைங். இதில் உங்களால் ரீபர்த் கூட பண்ண முடியும் கைஸ். ரீபர்த் பண்ணால் அதில் நீங்கள் வந்து புரிஞ்சிருங்க. நான் ஆக்சுவலி இதை ஒழுங்காக உங்களுக்கு சொல்லி தரேன். முதல்ல வந்து உங்களுக்கு வந்து இது தருவாங்க. அதுக்கடுத்து நீங்கள் 3 வின் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு +2 ஸ்டெப் தருவாங்க. அடுத்து 15 வின் பண்ணிங்கன்னா 5 ஸ்டெப், 100 வின்னா 25 ஸ்டெப்பு. அடுத்து 500 வின் வந்தீங்கன்னா 50 ஸ்டெப்பு. அண்ட் 2.5K வந்தீங்கன்னா 100 ஸ்டெப்ஸ். என்ன ப்ரோ உங்களுக்கு 100 தான் காட்டுது, ஆனால் நீங்கள் 660 போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நான் ரீபர்த் பண்ண காரணம். நான் ஆக்சுவலி வந்து எத்தனை வாட்டி ரீபர்த் பண்ணியிருக்கேன்னா ஒரு நிறையா வாட்டி ரீபர்த் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இதை முடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணலாம். நான் ஸ்பீடாக இருக்கிறனால இதில் போனால் எனக்கு எதுவுமே ஆகாது. எல்லோரும் நினைப்பீங்க இந்த பலரினா கேப்புச்சினோட்ட வந்து உங்களால் ஆங்கிள் கிராக் பண்ண முடியும்ட்டு. அது பக்கத்தில் வெல் டக் அப்படின்னு திரும்புறது. இப்போ நான் ட்ரை பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். வந்துட்டேன். சேர்த்துறேன். பாருங்கள் இப்போ வந்து ஆங்கிள் கிராக் பண்ண போகிறேன். இதான் சேர்த்துறேன்னா வாங்க போய் இதுதான் நகரத்துக்குள்ள முடிச்சுடுவாங்க. ஸோ அதை மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். அதாவது இந்த எந்த எட்ஜில் வேணால் போங்க, லெஃப்ட் ஆர் ரைட். அந்த எட்ஜில் வந்து இந்த எட்ஜு அதாவது கரெக்டாக இது இருக்கா, இதில் நீங்கள் போங்க. ஐயோ, அந்த இதில் நீங்கள் போனீங்கன்னா அந்த பால் அவங்களால அடிக்கவே முடியாது. ஓ, ஐயோ, நீங்கள் ஸ்பீடு கம்மியாக இருந்து இதுக்கிட்ட வருவீங்க, எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணி அப்படி இப்படின்னு தப்பிச்சிடுவீங்க. என்னோட லெவலில் பார்த்தீங்கன்னா 69. எனக்கு ஃபோனில் விளையாடுறதுனால எனக்கு வந்து ஹேண்டிலிங் கிடைக்காது அந்த இடத்துல. ஓ பார்த்தீங்களா, ஹேண்டிலிங் எனக்கு அவ்வளோவா வராது அந்த இடத்துல. ஸோ
திருப்பி திருப்பி ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணுறதுல தப்புன்றது இல்லை. ஓ மண்டை சூடாயிரும். அடுத்து இந்த இடத்துல உங்கள் ஸ்பீட் வச்சுட்டு நீங்கள் வேகமாக போகலாம். ஓ இப்போ வந்து நான் கஷ்டப்பட்டு வந்தேன். என்னடா நீங்கள் என் கேம் ரொம்ப லேக் ஆகுது கைஸ். It's okay. பார்த்தீங்களா எப்படி லேக் ஆகுதுன்னு பாருங்களேன். இதான் எனக்கு பிடிக்காது. அதே மாதிரி தான் எஸ்கேப்ஸ் சுனாமி ஃபார் ரெயின் டார்க்ஸ் அந்த கேம்லேயும் வந்து எனக்கு லேக் ஆகும் பிகாஸ் ஆஃப் ஸ்பீட் ப்ராப்ளம். யோ ஐ மேட் இட். நீங்கள் இஃப் யூ ஆர் இனஃப் ஸ்பீட், அதாவது நீங்கள் ஒரு போதுமான ஸ்பீட் இருந்தீங்கன்னா நீங்கள் குடிக்கலாம். ஐயோ கண்ணு தெரிய மாட்டேங்குதுடா. மூமெண்ட் ஆஃப் ட்ரூத். எனக்கு எதுவுமே தெரியாது. வந்தோடனே ஜெட்டா பரவாயில்ல. இங்கே ஒரு சாமி வரும், அதெல்லாம் தாங்கி முடிச்சுட்டு ஒரு ஜெட்டா பண்ணுறோம். இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இந்த ஸ்டேஜில் நசுங்கி ஓப்பன் ஆக பார்த்து டக்குன்னு ஓடிடணும். அதான் வந்து ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஓகே, இது வரைக்கும் நான் இந்த வின் தான் பண்ணிகிட்ருக்கேன். இதான் நான் ஜெயிச்சிட்ருக்கேன் இது வரைக்கும். ஸோ அதுக்கடுத்து நான் பண்ணுறேன். அதுக்கு நான் வந்து ஒரு நிறையா இது பண்ணணும், ட்ரைனிங் பண்ணணும். ட்ரைனிங் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மொத்த இதையும் ஒரு லைவாக நல்லா போட முடியாது. முடிஞ்சால் நான் வந்து இந்த மொத்த இதையும் வந்து இது பண்ண பார்க்குறேன். ஸோ பாய் ஃப்ரம் கேமிங் வித் கோகு. பாய்.